இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பூடி 95 மானியத்தை கட்டுப்படுத்த வேண்டாம். சிறு தொழில்களுக்கு வங்கிகள் கடனுதவி வழங்க வேண்டும். லிம் குவான் எங் வலியுறுத்தல். மலேசியாவின் தற்போதைய ரோன் 95 பெட்ரோலுக்கான பூடி 95 எரிபொருள் மானியம் திட்டத்தை அனைத்து மலேசியர்களும் பயன்படும் வகையில் தொடர்ந்து செயல்படுத்துவதோடு வங்கிகள் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நேரடியாக அதிக ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் ஜாசிகா கட்சியின் பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் குவான் எங் வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் மானியங்களில் இருந்து T20 வருமான பிரிவினரை விலக்குவதற்கு பதிலாக வங்கித்துறையை இலக்காக கொள்வதன் மூலம் பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் இரட்டை நிலைப்பாடு கொண்டவர் என்ற குற்றச்சாட்டுகளை தவிர்க்க முடியும் என்றும் லிம் குறிப்பிட்டுள்ளார். குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு வழங்கப்படும் பூடி 95 மானியத்தை தேவையுடையவர்களுக்கு மட்டுமே வழங்கும் வகையில் அதனை கட்டுப்படுத்துவது குறித்த அன்வாரின் பரிசீலனைக்கு லிம் மேற்கண்ட பரிந்துரையை வெளியிட்டுள்ளார். மேலும் மானிய திட்டத்தை கட்டுப்படுத்தும் முடிவானது குறுகிய பார்வையுடையதாகவும் பொதுமக்களின் நம்பிக்கையை குறைக்கும் வகையிலும் அமையலாம் என்றும் லிம் எச்சரித்துள்ளார். அதேவேளையில் நிதி சீர்திருத்தங்களை நியாயமான கொள்கையாக காண்பிக்காமல் தண்டனை போன்றதாக மக்கள் உணர்ந்தால் அது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கொள்கையானது நகர்ப்புறங்களில் வாழும் அதிக வருமானம் பெறும் T20 பிரிவினரின் நிதி அழுத்தங்களை மிக எளிமையாக மதிப்பிடுகிறது என்றும் மாதம் 11,820 ரிங்கிட்டுக்கு மேல் சம்பாதிக்கும் குடும்பங்கள் அனைத்தும் நிதி ரீதியாக வசதியாக இருக்கின்றனர் என்று கருதுவது தவறு என்றும் லிம் குறிப்பிட்டுள்ளார். வாழ்க்கை செலவுகளின் உயர்வு, வீட்டுக்கடன் மற்றும் குழந்தை பராமரிப்பு செலவுகள் போன்ற காரணங்களால் பல T20 குடும்பங்களும் நிதி அழுத்தத்தில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாகவே பூடி 95 எரிபொருள் மானிய திட்டம் தொடர்ந்து பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அது அனைத்து மலேசியர்களுக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் லிம் வலியுறுத்தியுள்ளார். உலக வரலாற்றில் மிகப்பெரிய நிதி மோசடி வழக்குகளில் ஒன்றாக கருதப்படும் 1MDB ஊழல் விவகாரத்தின் முக்கிய மூளையாக குற்றம் சாட்டப்பட்டு தப்பியோடிய மலேசிய நிதியாளர் ஜோலோ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் பொது மன்னிப்பு கோரியுள்ளார். கடந்த 2018 ஆண்டு அமெரிக்காவில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட பின்னரும் கைது செய்யப்படாமல் இருந்து வரும் ஜோலோ இவ்வாண்டில் அமெரிக்க நீதித்துறையிடம் பொது மன்னிப்பு கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளதாக அமெரிக்க நீதித்துறையான DOJ-இன் அதிகாரப்பூர்வ இணையதள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய அரசாங்க முதலீட்டு நிதியான 1MDB-யிலிருந்து குறைந்தது 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி செய்யப்பட்டதன் பின்னால் செயல்பட்ட முக்கிய நபர் ஜோலோ என அமெரிக்க அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கோல்ட்மேன் சாக்ஸ் குரூப் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் முன்னாள் வங்கியாளர்கள் இருவரின் உதவியுடன் ஜோலோ முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் மற்றும் சில வெளிநாட்டு அதிகாரிகளுக்கு சுமார் 2 பில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சமாக வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்ட நஜீப் ரசாக்குடன் சேர்த்து இந்த மோசடி திட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மேலும் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கமிஷன் தொகையாக வழங்கப்பட்டதாகவும் ஜோலோ தனிப்பட்ட முறையில் குறைந்தது 1.42 பில்லியன் அமெரிக்க டாலரை கைப்பற்றியதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அமெரிக்க நீதித்துறையின் இணையதள தகவலின்படி தெக் ஜோலோ என்ற பெயரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் தண்டனை நிறைவுக்கு பிறகு பொது மன்னிப்பு கோரப்பட்டுள்ளது. தற்போது அந்த மனுவானது நிலுவையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சீன நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தானாக மலேசிய குடியுரிமை வழங்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் முற்றிலும் மறுத்துள்ளார். அத்தகைய குற்றச்சாட்டுகள் பொறுப்பற்றவை என குறிப்பிட்டுள்ள அவர் அரசியல் நோக்கத்திற்காக மக்களின் மனநிலையை தூண்டக்கூடாது என்றும் சாடியுள்ளார். தற்போதைய உலகளாவிய பொருளாதார நெருக்கடி சவால்களுக்கு மத்தியில் பொதுமக்களுக்கு உதவுவதில்தான் அரசாங்கம் முழு கவனம் செலுத்தி வருவதாகவும் சைஃபுடின் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் குடியுரிமை விண்ணப்பங்களை அனுமதிக்கும் செயல்முறை முற்றிலும் சட்டப்படி மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளின் அடிப்படையிலேயே நடைபெறுகிறது என்றும் அரசியல் நோக்கத்திற்காக யாருக்கும் அது தானாக வழங்கப்படுவதில்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக பலமுறை நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்தும் கூட இனம், மதம், அரச குடும்பம் 3R தொடர்பான தவறான தகவல்கள் மீண்டும் பரவி வருவதாகவும் சைஃபுடின் தெரிவித்துள்ளார்.
லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் எலிகளின் சிறுநீர் மூலம் பரவும் தொற்று நோயானது குறிப்பிட்ட பூங்காவில் பரவுவதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் கொலப்பிலா பகுதியில் உள்ள உலுபண்டோல் ஃபாரஸ்ட் எக்கோ பார்க் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்த பூங்காவில் வரும் மே 24ஆம் தேதி வரையில் அனைத்து செயல்பாடுகளும் முடக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சுத்திகரிப்பு பணிகள், முழுமையான சுத்தம் செய்தல் மற்றும் நீர்த்தர பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் நகரிசம்பிலான் வனத்துறை இயக்குனர் முகமது யூசானி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். அப்பூங்காவிலிருந்து பரவியதாக சந்தேகிக்கப்படும் 2 லெப்டோஸ்பைரோசிஸ் தொற்று சம்பவங்கள் குறித்த தகவலை கொலப்பிலா மாவட்ட சுகாதாரத்துறை தங்களுக்கு அனுப்பியதாகவும் முகமது யூசானி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி ஜெராந்தோட் பகுதியில் உள்ள தங்க நகை கடையில் நடந்த திருட்டு சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 2 ஆண்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 23 மற்றும் 63 வயதுடைய சந்தேக நபர்கள் இருவரும் கடந்த திங்கட்கிழமை மாலை 4 மணியளவில் கோலாலம்பூர் சவுக்கேட் பகுதியில் உள்ள 2 வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளையில் சம்பவத்தின் போது திருடப்பட்டதாக கருதப்படும் சுமார் 26,000 ரிங்கிட் மதிப்புடைய தங்க காப்புகள் மற்றும் மோதிரங்களை தற்போது போலீசார் மீட்டுள்ளதாக ஜெராந்தோட் இடைக்கால போலீஸ் தலைவர் அர்ஷத் அயூப் தெரிவித்துள்ளார். மேலும் விசாரணைகளுக்கு உதவும் வகையில் ஓர் 2 சக்கர வாகனம், செல்போன், வங்கி அட்டைகள் மற்றும் ஆடைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 380 கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது. பங்கோர் தீவு அருகே 37 ஆவணமற்ற குடியேறிகளை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்த விபத்தில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையின் 2ஆம் நாளான நேற்று 4 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 3 பெண்கள் மற்றும் 1 ஆண் உட்பட 4 பேரின் சடலங்களை கடலோர காவல் படை பிற்பகல் 2 மணியளவில் கண்டுபிடித்ததாக பேரா மாநில மலேசிய கடல்சார் அமலாக்க முகமையான MMEA இயக்குனர் ஷுக்ரி கொத்தோப் தெரிவித்துள்ளார். சகாரி அருகே உள்ள புலாவ் தலாங் பகுதியில் இருந்து சுமார் 13 கடல் மைல் தொலைவில் சடலங்கள் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் மாயமான 10 பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. ஷா ஆலாம் செக்ஷன் 32 பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 14 வயது சிறுவன் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து சிறுவனின் பெற்றோர் நேற்று பிற்பகல் போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது அச்சிறுவன் புகிட் கமுனிங் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் படுக்கை அறையில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. சந்தேக நபர் சிறுவனிடம் கைபேசி இணைய வசதி வழங்குவதாக ஆசை காட்டி அந்த அடுக்குமாடி வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய மர்ம நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவரை கைது செய்ய தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஷா ஆலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் ரெம்சே எம்போல் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.